ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ஷார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயுத பூஜைக்கு முன்னாடி எடுத்தது தான். அதையும் 1 வீக் கழிச்சு தான் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அந்தளவுக்கு வந்து ஒரு சோம்பேறி ஆகிட்டேன். வேலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 4 டேஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக நாங்கள் க்ளீன் பண்ணோம். எல்லா ரூமும் க்ளீன் பண்ணுற ஒர்க் இருந்தது. அப்பப்போ வந்து வெளியில் போயிட்டேன் அப்படின்றதால பெருசாக வீடே க்ளீன் பண்ணலை. இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்தமாக சேர்த்து வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. இந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வந்து வாசலில் மாட்டினோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். சரி நம்மளும் வந்து வாசலில் மாட்டலாம் அப்படின்னு வாங்கியிருந்தேன். வாங்கினதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அதெல்லாம் வாசலில் மாட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னதால் சரி சாமி ரூம்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி ரூம்லேயே வந்து வச்சுக்கிட்டேன். சாமி ரூமில் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக வீடெல்லாம் ஒரு 4 டேஸ் கிட்ட சூப்பராக க்ளீன் பண்ணி அழகாக டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி ஆயுத பூஜையெல்லாம் சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம். இந்த 2 மந்த்தாகவே பெருசாக வந்து வீடு க்ளீன் பண்ணுறது, பூஜை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நான் அப்பப்போ வந்து வெளியில் போய்ட்றேன். அதனால் வந்து நம்ம தான் வீட்டுக்கு ஊருக்கு போயிடுவோமே அப்படின்னு சொல்லி தோணிகிட்டே இருக்கும் ஏதாவது பண்ணும்போதெல்லாம். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக க்ளீன் பண்ணுறது, டெக்கரேஷன் இதெல்லாம் பண்ணுறதில்ல. வரும்போது என்ன காய்கறி இருக்குமோ அதை வச்சு சமைச்சு முன்னாடி என்ன இருக்கோ அதெல்லாம் மட்டும் வாஷ் பண்ணி அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக இனிமேல் வீட்டில் தான் இருக்க போகிறோம் அப்படின்ற ஹாப்பினஸோட சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை வந்து செலிப்ரேட் பண்ணி